காவேரியோட பெரிய வயிற பார்த்துட்டு பாட்டி வந்து இந்த மாரி புள்ளத்தாச்சி இவ தான் இருக்கா அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைறாங்க. அடுத்து எல்லாரும் கிண்டல் பண்ணோனே காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாரி வெளி வந்து சாப்பாடு அதிகமா சாப்பிட்றா. அதனால தான் இப்படி வந்து தொப்பை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்க அம்மா இத கேட்டு வந்து ஐய்யயோ! நல்ல காலம் கண்டுபிடிக்காம விட்டாங்க. இல்ல அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நாள் போச்சா கண்டிப்பா கண்டுபிடிச்சுருவாங்க. அதுக்குள்ளேயே வீட்ல சொல்லணுமே எப்படி சொல்றது? அப்படி சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. எங்க காவேரிக்கு விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க. அத கேட்டு விஜய் பயங்கரமா சிரிக்கிறாரு. "என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க?" அப்படின்னோனே, பின்ன என்ன இன்னும் கொஞ்ச நாள்ல வயிறு இன்னும் பெருசாகும். அப்ப என்ன சொல்லி தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன்" அப்படின்றாரு. "கடைசி வரைக்கும் குழந்தை பொறக்க வரைக்கும் ஏதாவது சொல்லி தப்பிச்சுருவ காவேரி. நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரப்போறதில்ல. இந்த உண்மைய சொல்ல போறதில்லன்னோனே, "அப்பலாம் ஒண்ணும் இல்லங்க. ஏங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, விஜய்க்கு வந்து ஐயப்பன் வந்து கால் பண்றாரு. இந்த மாரி வந்து அந்த பசுபதி எங்க போறாருன்னு வந்து நான் கண்டுபிடிச்சேன் சார் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. பசுபதி எங்க போறாரோ அவர் பின்னாடியே நான் போறேன் சார். நீங்களும் வாங்க அப்படின்றாரு. அதன்படி வந்து விஜயும் வந்து பசுபதி இருக்க இடத்துக்கு வந்து விஜயும் போறாரு. ஐயப்பனும் போறாரு. ஐயப்பன் வந்து ஒரு வீட்ட போய் பார்க்குறாரு. அந்த வீட்ல தான் வந்து வெண்ணிலாவோட மாமாவ அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த வீட்ட வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயப்பன் சார் இங்க தான் சார் வெண்ணிலாவோட மாமா அடைச்சு வச்சிருக்காரு அந்த பசுபதி அப்படின்னோனே, சரி நாங்க வந்துடுறேன். நீ பத்திரமா இருங்க ஐயப்பன் அப்படின்னு சொல்லும்போது, எங்க ஐயப்பன் வந்து இருக்கும்போது கரெக்ட்டா உள்ள இருந்த ஒரு ஆள் வந்து ஐயப்பன பார்த்துட்டாரு. யார்யா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து ஐயப்பன் வந்து என்ன சொல்லணும்னு தெரியாம நான் தெரியாம வந்துட்டேங்க அப்படின்றாரு. உண்மைய சொல்லு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. அடுத்து ஒரு லேடி அங்க உள்ள இருக்காங்க. அவங்களும் பார்த்துட்டு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல்ல இவர் யார் சொல்லுங்க. இங்க எதுக்கு இவர வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயப்பன் வந்து அவங்க கிட்ட சண்டை போடுறாரு. அவங்களும் வந்து சண்டை போடுறாங்க. அப்ப அந்த லேடி வந்து ஐயப்பன வந்து தலையில நல்லா போட்டு அடிச்சுடுறாங்க. ஐயப்பனுக்கு வந்து அப்படியே ஃபுல்லா வந்து ரத்தமா ஒழியுது. ஐயப்பன் வந்து அப்படியே மயக்க நிலைக்கு போயிடுறாரு. அடுத்து வந்து அந்த லேடி பாருங்க ஐயப்பன வந்து ஒரு இடத்துல போட்டு நல்லா கட்டி வச்சுறாங்க கயிறு போட்டு. அடுத்து வந்து இங்க விஜய் வந்து இந்த இடத்துல தானே ஐயப்பன் வர சொன்னார் நம்மள. காணவே காணோமே எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி பார்க்குறாரு. கரெக்ட்டா ஐயப்பன் வந்து இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா ஐயப்பன அடிச்சு கட்டி போட்டுருக்காங்க. அதே மாரி அங்க வந்து வெண்ணிலாவோட மாமாவையும் கட்டி போட்டுருக்காங்க. விஜய் வந்து அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக போறாரு. கரெக்ட்டா விஜய அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவங்க கிட்ட ஃபைட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து விஜய் வந்து ஐயப்பனையும் அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண வெண்ணிலாவோட மாமாவையும் காப்பாத்துறாரு. கரெக்ட்டா போலீஸும் அங்க வந்துடுறாங்க. போலீஸ்க்கு விஜய் வர வச்சு தான அங்க வந்துடுறாங்க. வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட மாமாவையும் விஜய் வந்து போலீஸ் வந்து கூட்டின்னு போறாங்க. இங்க வெண்ணிலாவோட மாமா வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து போலீஸ்கிட்ட சொல்றாரு. சார் இதுக்கெல்லாம் காரணம் விஜய் இல்ல சார். விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. விஜய் அந்த இடத்துக்கு வரவும் இல்ல சார். வெண்ணிலா வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பசுபதி தான் சார் வெண்ணிலாவ புடிச்சு மேலேருந்து கீழ தள்ளினாரு. அதனால தான் சார் வெண்ணிலாக்கு இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட வந்து வெண்ணிலாவோட மாமா வந்து சொல்றாரு. அத கேட்டு போலீஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அந்த பசுபதி எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து உத்தரவிடுறாங்க. விஜய் இதுக்கப்புறம் நீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்து இந்த கேஸ்லேருந்து ரிலீவ் ஆகலாம். எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சைன் மட்டும் பண்ணிட்டு நீங்க போயிடலாம் அப்படின்னு சொன்னோனே, விஜயும் சைன் பண்ணிட்டு வராரு. அந்த பசுபதி பிடிக்க நானும் உங்களுக்கு உதவி செய்றேன் சார் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க விஜய் அப்படின்னோனே, பசுபதி எங்கெல்லாம் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் வந்து விஜயும் தேடுறாரு. எப்படியோ பசுபதி பிடிச்சு ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்து வெண்ணிலாவோட மாமாவுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறாங்க. அடுத்து வந்து வெண்ணிலாவ போய் விஜய் வந்து பார்க்குறாரு. இங்க வெண்ணிலாவுக்கு வந்து நினைவு வந்து போகுதுன்னு சொல்றாங்க. அத கேட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அவங்க மாமாவும் வந்து வெண்ணிலாவோட மாமாவும் சந்தோஷப்பட்டு வெண்ணிலா இருக்க இடத்துக்கு 2 பேருமே போறாங்க. வெண்ணிலாவ பார்த்து விஜய்க்கு ரொம்ப மனசு கேட்கல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. கரெக்ட்டா காவேரி அங்க வந்துடுறாங்க. காவேரி வந்து என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்ல நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாரு. அதெல்லாம் கேட்டு விஜய் காவேரி அப்படியே வந்து எக்ஸைட் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாதா? இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. இல்ல அந்த வந்து பசுபதி அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை தீராது. முதல்ல அவன அரெஸ்ட் பண்ணா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னோனே, போலீஸ் இதெல்லாம் பார்த்துப்பாங்க விஜய். நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல வெண்ணிலாவ க்யூர் பண்ணி அவங்க மாமா கிட்ட நம்ம ஒப்படைச்சிடுவோம். அவங்க மாமாவும் வெண்ணிலாவும் நம்ம ஊருக்கு அனுப்பிச்சிடுவோம். ஆமா, ஆமா தம்பி. இதுக்கப்புறம் இந்த வந்து இடத்துல நாங்க இருக்க விரும்பல. எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. எப்படியாவது வெண்ணிலாவ கூட்டிட்டு நான் ஊருக்கே போயிடுறேன் தம்பி. வெண்ணிலாக்கு ஆக வேண்டிய செலவு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. வெண்ணிலா இப்ப சீக்கிரமா குணமாயிடுவா. டாக்டர் கிட்ட கேட்டேன். நினைவு வந்து போகுதுன்றாங்க. அதனால கவலைப்படாதீங்கன்றாங்க. இங்க பசுபதி செம்ம டென்ஷனா இருக்காரு. அந்த வெண்ணிலாவோட மாமா வந்து இந்த மாரி உண்மைய சொல்லிட்டானே, இந்த விஜய் சொல்ல வச்சுட்டானே, யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் வந்து என்ன போலீஸ் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து செமையா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. அவங்க பொண்ணு கால் பண்ணி கேட்குறா, அப்பா என்னப்பா ஆச்சு? இப்ப என்னப்பா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரும்மா நீயும் மாப்பிள்ளையும் இங்க இருக்கவே இருக்காதீங்க. எங்கேயாவது போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க.